சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை எப்பவுமே பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை பிசாசு சாதகமாக எடுத்துக்கொள்வார். அதை நல்லா பயன்படுத்திக் கொள்வார். அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் விசுவாசத்தை எடுத்துவிட்டு உங்களுக்கு அதே காரியங்களை மறுபடியும் கொண்டு வருவான். நான் சொல்கிறேன், போன வருஷத்தில் இருந்த எந்த பிரச்சனையும் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? போன வருஷத்துல இந்த எந்த தோல்வியும் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. கர்த்தர் உன் பக்கம் இருக்கட்டும். உனக்கு ஒரு தூதனை அனுப்பட்டும். உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். உன்னை தட்டி எழுப்பட்டும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று கர்த்தர் உன்னை எழுப்பட்டும். யாருக்கு தெரியும் உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைக்குமே? யாருக்கு தெரியும் உன்னை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும்? ஆனா தான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, ஏதோ ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருக்கார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, நீரே எனக்காக யாவையும் செய்து